ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி டீப்பாக பார்த்துட்டு இருந்தோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் எதுவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம், அதாவது 30 மினிட்ல என்ன பண்ணுவோம், ஒரு சாலிடான பையிங் கேண்டல் அல்லது சாலிடான செல்லிங் கேண்டல் ட்ரா பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்மளோட ஆப்ஷன் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எக்ஸ்பைரி இருக்கும் பொழுது இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லாகவே ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறத என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஓகே, ஸோ அப்போது நாம் மார்க்கெட்டை விட்டு வெளியே போக முடியாது. ஏன் அப்படின்னா, நாம் எந்த ஒரு இண்டிகேட்டருமே இல்லாமையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல லெவலில் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இதில் அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்பொழுது தான் எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நாம் இவ்வளோ நாள் பண்ணது எல்லாமே தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய வந்தது. ஓகே, என்ன தவறான விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நாம் இண்டிகேட்டர் எதுவுமே யூஸ் ஆகாது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பிளைனாக எம்டி சார்ட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகே, இப்போது அதுக்கு அடுத்தபடியாக என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர்ஸ் என்ன வேலை செய்தோ அதே வேலையை தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டல் ஸ்டிக்கும் பண்ணுது அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது இண்டிகேட்டரும் கேண்டில் ஸ்டிக்கும் ஒரே மாதிரி வேலையை தான் பண்ணுது. அப்போது கேண்டில் ஸ்டிக்கை விட்டுட்டு நாம் ப்ரீமியம், அதாவது ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ஆகிற அந்த ப்ரீமியம்க்கு நாம் ஃபுல் ஃபோக்கஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அதிர்ச்சியான சம்பவங்கள் எல்லாமே எனக்கு ரியலைஸ் ஆக ஆரம்பித்தது. ஸோ அப்பையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கும் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரீமியம் பேஸ்டாக ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போது என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் யாருமே ஸ்பாட் சார்ட்டை பார்க்குறதில்ல. ஜஸ்ட்டு அது ஒரு சப்போர்ட்டிங் டூலாக மட்டுமே வச்சுக்கிறாங்க. ஓகே, நாம் கண்ணில் பார்க்குற எல்லா கேண்டில் ஸ்டிக்குமே ஜஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டிங் டூல். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டில் ரொம்ப ஹை அக்யூரசியாக ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போது இன்னைக்கு ட்ரேடிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நேத்திக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங்கான இடம் இந்த இடம். அதாவது பார்க்கும்பொழுது 25,170 அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போது நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 25,200 கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த 79.95 எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நேத்திக்கு இந்த புட் ஆப்ஷனில் என்ன க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கோ ஸோ அதை எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கால் ஆப்ஷனில் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது புட் ஆப்ஷனில் டே சார்ட் வச்சுருக்கேன். இதோட க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா 79.95 இருக்கும். இதை எடுத்து நான் கால் ஆப்ஷனில் ட்ராப் பண்ணியிருக்கேன். அதே போல் கால் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸை எடுத்து நான் புட் ஆப்ஷனில் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு ஹியூஜான ஃபண்டு வச்சுருக்கோங்க நம்மள மாதிரி 3 மினிட் சார்ட்டோ அல்லது 5 மினிட்ஸ் சார்ட்டோ பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நாம் ஒரு பர்டிகுலர் இண்டிசஸில் மட்டும் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது. அதாவது இந்த இண்டெக்ஸ் மேலே போகணுமோ அல்லது கீழே வரணுமோ அப்படின்னா அவங்க அந்த இண்டெக்ஸில் உள்ள ஸ்டாக்குலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வச்சுருக்க ரேஷியோ படி இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான், அதாவது அந்த ஸ்டாக்கை அப் சைடோ அல்லது டவுன் சைடோ மூவ் ஆனால் தான் இந்த இண்டெக்ஸ் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்ப அவங்க ஒன்லி ப்ரைஸை வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அப்படி பார்க்கும்பொழுது நான் இன்றைக்கி இந்த 79.95 இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துக்கு நியரஸ்ட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அடுத்த ஒரே ஒரு கேண்டலில் பார்த்தீங்கன்னா 110 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு. ஓகே, நான் இந்த இடத்துல இம்மிடியேட்டாக நான் என்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 88 அப்படிங்கிற மாதிரி என்னோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிருந்தது. அதாவது டோட்டலாக நான் பஞ்ச் பண்ண எல்லா ஆர்டர்ஸுமே ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படிங்கிறது 88ல் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா
ஆர்டர் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிருந்தது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு எக்ஸிட் ஆகணும் இல்லையா, அது எந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருப்பேன்னா இந்த கேண்டலில் வந்துட்டு எக்ஸிட் ஆகிருப்பேன். அதாவது 170 சம்திங்கில் வந்துட்டு நான் எக்ஸிட் ஆகிருப்பேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போது இங்கே ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இனிமேல் ஃபர்தராக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல்ஸில் எந்த ஒரு வீடியோஸுமே வந்துட்டு அந்தளவுக்கு வராது. ஏன் அப்படின்னா இங்கே நாம் செபி ரெஜிஸ்டர் இல்லை அப்படின்னா ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது செபியோட ரூலாக இருக்குது. இப்போது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மெயில் ஐடி இருக்கும், அல்லது உங்களுக்கு இந்த வீடியோவிலே கூட ஷோ ஆகும். இந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு மூவ் பண்ணணும், அதாவது இந்த ப்ரீமியம் பேஸ்டாக நான் ஏதாவது வந்துட்டு லேர்ன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நான் மெயில் மூலமாகவே ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இதுக்கு சார்ஜஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சார்ஜஸ் இருக்குது. எவ்வளோ அப்படின்னா 3579 ரூபா வந்துட்டு நீங்கள் சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எவ்வளோ நாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு. ஓகே, அதாவது இந்த ப்ரீமியம் வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணுறது, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணுறது, நாம் எந்த சைடு வந்துட்டு ஒரு வியூ எடுக்கிறது, எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, எவ்வளோ டார்கெட் வைக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இதில் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். ஓகே, இது இப்போது இன்னொரு விஷயம் வரும். அதாவது நான் இன்றைக்கி வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன், நாளைக்கு ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இந்த மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் பல ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் இன்றைக்கி 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இம்மிடியேட்டாக வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மைண்ட் செட்லேருந்து இந்த மைண்ட் செட்டுக்கு வர்றதுக்கே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு மேலே டைம் வந்துட்டு எடுக்கும். ஓகே, இப்போது நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 மாதம் 7 மாதமாக வந்துட்டு அவங்க நம்ம கூடயே வந்துட்டு ட்ராவல் ஆகிட்டுருக்காங்க. இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு ஒரு சில புரிதல் வருது. அதாவது நாம் சொல்கிற விஷயங்களை அவங்களால இப்போ தான் வந்துட்டு ஏற்றிக்கவே முடியுது மனதளவில். ஓகேங்களா, ஸோ இதே போல் தான் எல்லாருக்குமே ஒரு சைக்காலஜி ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வரும்பொழுது தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டை நமக்கு ஏற்ற வகையில் நம்மளால் வந்துட்டு மாடிஃபை பண்ணிக்க முடியும். நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு சில வீடியோஸ் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு உள்வாங்குங்க. அடுத்தது அந்த வீடியோவில் சொல்லியிருக்க கான்செப்டை வச்சுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை டெவலப் பண்ணுங்கள். ஓகே, ஏன் அப்படின்னா இப்போது நான் வந்துட்டு லைவ் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும் பொழுது நான் ஒரு ப்ரைஸில் வந்துட்டு என்ட்ரு ஆவேன். நீங்கள் எடுக்கிற ப்ரைஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன் இன்றைக்குமே சொல்ல போனால் என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு பாருங்கள் 94 வந்துட்டு என்ட்ரு ஆகிருக்காரு. அவருமே வந்துட்டு 50% வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதாவது 82 83 வந்துட்டு என்ட்ரு ஆகியிருக்காங்க. மேபி இன்றைக்கி வேணால் கூட வந்துட்டு டார்கெட் வந்துட்டு நல்லா ரீச் ஆகியிருந்திருக்கலாம். எல்லா ட்ரேடும் எடுக்கும் பொழுதும் நமக்கு அதுக்கான ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனால் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒரு டிசிஷனை மேக் பண்ணும் பொழுது அதில் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் டைம் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக என்னோடய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு அதில் நான் ஷேர் பண்ணுவேன். அதே போல் இன்னொரு விஷயத்தை வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நிஃப்டி மட்டும் ட்ரேட் பண்ணுறீங்க, சென்செக்ஸ் மட்டும் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா நிஃப்டி வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு மூவ் ஆகும், சென்செக்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி மூவ் ஆகும். அதாவது சார்ட்டில் பார்க்கும்பொழுது ஒரே கேரக்டரில் தான் வந்துட்டு மூவ் ஆகும். ஆனால் நிஃப்டி ட்ரேட் பண்ண போகிறது நாம் வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை. ஓகே, இப்போது திங்கக்கிழமை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு கேப் அப்பு கேப் டவுனோ ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. அதே சென்செக்ஸை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் ட்ரேட் பண்ண போகிறோம். அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு மேஜராக கேப் அப் கேப் டவுன் வந்துட்டு ஆகாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நாம் என்ன டிசிஷன், அதாவது வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூலை வந்துட்டு நம்ம ஃபைன் பண்ணி வச்சுக்கணும். நான் இதை தான் வந்துட்டு பண்ண போகிறேன், நான் இதை வந்துட்டு பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் லைவில் ரன் ஆகும் பொழுது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தோணிக்கிட்டே இருக்கும். அதாவது வந்துட்டு மார்க்கெட் இவ்வளோ தூரம் அப் சைடு போனோடனே இந்த கேண்டல் இருக்கு இல்லையா, இதை பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் பாருங்கள் மறுபடியும் மார்க்கெட் வந்துட்டு அதுக்கு மேலே அப் சைடு வந்துட்டு போயிட்டுருக்கு. ஓகே, இப்போது இங்கே இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் ஆப்போசிட் ப்ரைஸ் மெல்ட் ஆகிறத விட நமக்கான ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு மூவ் ஆகும். ஓகே, ஸோ இதை நீங்கள் ரியல் மார்க்கெட்லேயே வந்துட்டு லைவாகவே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயில் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.